நீங்கள் ஒரு நியூ மாம் ஆர் மாம் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு தான். எல்லாருமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியலாக ஓகேவா அப்படின்னு தான். ஃபினான்ஸும் வந்துட்டு முக்கியம் தான், ஆனால் அது வந்து செகண்டரி தான். அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ரீல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி சும்மா ப்ரெக்னென்ட் ஆனால் மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், அழகாக வளையல்லாம் போட்டு வளகாப்பெலாம் போட்டுக்கலாம். அப்புறம் பெயின்னு பார்த்தா டெலிவரி பெயின் அது மட்டும் தானே அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் அந்த டெலிவரி பெயினை கூட தாங்கிக்கலாம். அதையும் தாண்டி ஒரு பெரிய பெயின் அப்படின்னா அது வந்து தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மென்டல் ஹெல்த் நீங்கள் ரெடி ஆகலைன்னா தயவு செஞ்சு குழந்தைக்கு யாருமே பிளான் பண்ணாதீங்க. நீங்கள் குழந்தைய வந்துட்டு அம்மா பார்த்துப்பாங்க, மாமியார் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு யாரையுமே டிபெண்ட் பண்ணி நீங்கள் குழந்தை பெற்றுக்காதீங்க. உங்களால் முடியும்னா மட்டும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கோங்க, இல்லைனா தயவு செஞ்சு குழந்தை பெற்றுக்காதீங்க. நீங்கள் ஒரு நியூ மாம் அப்படின்றனால குழந்தை யார்கிட்டையும் தராமல் நம்மளே பார்த்துக்கணும் சேஃபாக அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அவள் குழந்தை யார்கிட்டையுமே தரவே மாட்டா அப்படின்ட்டு உங்களை ப்ளேம் பண்ணும் இந்த சொசைட்டி. அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவள் குழந்தைய அவள் பார்த்துக்கிறதே இல்லை, ஃபுல்லாக நாங்கள் தான் பார்த்துக்குறோம், அவள் சும்மா தான் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி உங்களை சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து இந்த சொசைட்டி உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ மென்டலி யூ ஆர் ரெடி அப்படின்னா மட்டும் குழந்தைக்கு பிளான் பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க.